அவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு மகிமையுள்ள சமூகத்தில் இருந்து வேத வசனத்தின் மகத்துவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வேத வசனத்திலிருந்து எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியர் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் பிரியமான பிள்ளை போல தகப்பனை பின்பற்றுவது எப்படி என்று ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தெய்வ சாயலாய் இருக்கிற புதிய மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே புதிதாக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் இருக்கக்கூடாதவர்களைத்தான் நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரை நாம் கவனித்தோம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் பிரியமான பிள்ளை போல தகப்பனை பின்பற்றினால் அவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று 3 கருத்துக்களை 1 முதல் 17 வசனங்களில் ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். முதலாவதாக 1-2 வசனங்களில் நாம் கவனித்திருக்கிறோம் அன்பின் நடை. அது வாக்கிங் லவ், அன்பிலே நடக்கின்ற ஒரு நடை. கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நாம் வாழ வேண்டுமானால், அந்த புனிதாக்கப்பட்ட மனிதனாய் நாம் மாற வேண்டுமானால் அன்பில் நடக்கின்ற ஒரு நடை. இது கடந்த வகுப்பில் நாம் கவனித்திருக்கிறோம். அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள். மூன்றாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை ஞானத்தின் நடை என்று ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக அவரை பின்பற்ற வேண்டுமானால் நாம் இதில் ஏற்கனவே அன்பின் நடையை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். இப்போது இந்த வேளையிலே நாம் வெளிச்சத்தின் நடையை குறித்து கவனிக்கலாம். இந்த வெளிச்சத்தின் நடை வெளிச்சத்தின் பிள்ளைகளின் நடை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இந்த வசனங்களில் எபேசியர் 5 3 முதல் 14 வசனங்களில் நாம் 3 விதமான வழிகளை, வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்தால் ஒரு பிரியமான தகப்பனை பின்பற்றுகிற ஒரு பிள்ளையைப் போல நாம் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் இந்த வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க வேண்டும். இந்த வெளிச்சத்தின் பிள்ளையாக நடப்பதற்கு எபேசியர் 5 3 முதல் 14 வசனங்களில் 3 விதமான நமது நிலையை ஆவியானவர் அங்கே பதிவு செய்கிறார். முதலாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் கவனிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற என்று வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நாம் நடக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடக்கின்ற ஒரு நடை. அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைய போகிறவர்கள். நாம் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நாம் சுதந்திரம் அடைய போகிறவர்கள், அதாவது நாம் ராஜாக்களாக மாற்றப்பட போகிறோம். ஆகவே நாம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு அரசனுக்கு ஏற்றபடி, ஒரு ராஜாவின் பிள்ளையாகிய ராஜாவாக எப்படி நடக்க வேண்டும் அதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக வெளிச்சமாக நாம் எப்படி நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்களில் வெளிச்சமாக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று 3 பகுதிகளை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 17 வசனங்கள் வாசிக்கிறோம். முதலாவதாக நாம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று வேதம் சுட்டி காட்டுகிறதே, அதை கவனிப்போம். எபேசியர் 5:3 சொல்லுகிறது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும்
பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஒரு பரிசுத்தவானுக்கு ஏற்ற நடை என்றால், நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு தகப்பனை பின்பற்றுகிற ஒரு பிரியமான பிள்ளையைப் போல நாம் தேவனை பின்பற்றி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டுமானால், முதலாவது வேதம் சுட்டி காட்டுகிறது சில 3 காரியங்களை ஆவியானவர் இங்கு சொல்லுகிறார். இவர்களின் பேர் முதலாய் சொல்லக்கூடாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. எபேசியர் 5:3 வாசிக்கிறோம், வேசித்தனம் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படின்னா அப்படிப்பட்ட காரியங்களை பேசக்கூட கூடாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த பரிசுத்தவான்களுக்கு என்று கவனிக்கிறோமே, இந்த பரிசுத்தவான் என்பதற்கு கிரேக்க மொழியில் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஹாகியோஸ். ஹாகியோஸ் என்றால் ஒன்று பிசிக்கலி பியூர், அதாவது மாம்ச பிரகாரம் சரீர பிரகாரமாக சுத்தமாக இருக்கிறவர்கள், சரீர சுத்தம். அடுத்தது அந்த ஹாகியோஸ்க்கு மாரலி பிளேம்லெஸ், அதாவது பிழையற்ற ஒழுக்கம். மூன்றாவதாக ஹாகியோஸ் என்றால் ஸ்பிரிச்சுவலி கான்சக்ரேட்டட், அதாவது ஆவிக்குரிய புனிதம், ஆவிக்குரிய புனிதத்தன்மை உடையவர்கள் ஹாகியோஸ். எபேசியர் 5:3 பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று சொல்லுகின்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஹாகியோஸ் என்ற கிரேக்க வார்த்தை. அந்த ஹாகியோஸை தான் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று தமிழ் நாம் மொழியாக்கம் செய்திருக்கிறோம். ஆகவே அந்த ஹாகியோஸ் என்றால் ஒன்று பிசிக்கலி பியூர், சரீரத்தின்படி சுத்தமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது மாரலி, ஒழுக்கம் சார்ந்தவைகளில் பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருப்பது. மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய நிலைமையில் கான்சக்ரேட்டட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள், ஒரு புனிதத்தன்மை உள்ளவர்கள். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு பொருள். இந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற அந்த நிலையில் வாழ வேண்டுமானால் அந்த 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்று வேசித்தனம், இரண்டாவதாக அசுத்தம், மூன்றாவதாக பொருளாசை. இந்த 3மே முதல் 2, அதாவது வேசித்தனம், அசுத்தம், இந்த 2ம் உடலோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது மூன்றாவதாக சொல்லப்படுகின்ற அந்த இவைகள் தகாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொருளாசை இது மனதோடு சம்பந்தப்பட்டது. ஒன்று வேசித்தனம், இரண்டாவதாக அசுத்தம், இந்த 2ம் உடலோடு சம்பந்தப்பட்டது. அடுத்து பொருளாசை, இது மனதோடு சம்பந்தப்பட்டது. சொல்வானா பாடி அண்ட் சோல். இன்னும் இந்த 3மே, அதாவது வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, இந்த 3மே விழுந்து போன மனித தன்மையினுடைய செயல், ஃபாலன் நேச்சர். அது விழுந்து போன மனித சுபாவத்திலிருந்து வருவது இந்த வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. ஆகவே பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டுமானால், தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையை போல அவரை பின்பற்றி போக வேண்டுமானால், இந்த ஃபாலன் நேச்சர், அது இந்த விழுந்து போன மனித அந்த தன்மைகள், அந்த சுபாவங்கள் நம்மிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதுக்கு தான் அந்த வேசித்தனம், அடுத்தது அசுத்தம், மூன்றாவது பொருளாசை என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் 3மே வெளியே தள்ளிவிடுவதனால், வெளியே போக வேண்டும் என்று விரும்புவதனால் போகாது, இவைகள் கொல்லப்பட வேண்டும். இந்த வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை என்பது இவைகள் கொல்லப்பட வேண்டும். கொலோசியர் 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் நம்முடைய நிலையை குறித்து ஆவியான மிக தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்ததுண்டானால், அப்படி என்றால் கிறிஸ்துவோடு கூட ஒருவர் உயிர்த்தெழ வேண்டுமானால் அதற்கு முன்பாக கிறிஸ்துவோடு கூட அவன் மரித்திருக்க வேண்டும். கொலோசியர் 2:20 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். ஒரு மரணம் இருந்தால்தான் ஒரு உயிர்த்தெழுதல் வருவதற்கு வாய்ப்பு. ஆகவே கொலோசியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உலக வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். கொலோசியர் 3:1 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்ததுண்டானால். உலக வழிபாடுகளுக்கு மரித்து நாம் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தவர்கள் என்றால் நாம் எப்படி இருக்கணுமா?
கிறிஸ்துவு தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஒரு பரிசுத்தவான் கேட்டபடி வாழ வேண்டுமானால் முதல்ல அவன் உலக வழிபாடுகளுக்கு மரித்திருக்கணும். அப்புறம் கிறிஸ்துவோடு எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு எழுந்தது மாத்திரமல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தை வீட்டிருக்கிற அந்த மேலான இடங்களில் உள்ளவைகளையே தேட வேண்டும், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ள கடந்து போவது தான் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வாழ்வது. இந்த நிலைமையில் இருந்தால் 5ஆம் வசனம் கொலோசியர் 3:5 சொல்கிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3வது வாசித்தோம். வேசித்தனம், அசுத்தம், பொருள் ஆசை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இன்னும் ஏனென்றால் நாம் உலக வழிபாடுகளுக்கு மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்து அவர் வீட்டில் இருக்கிற பிதாவின் வலது பாரசத்தில் உள்ள அந்த மேலானவர்களை தேடுகிறபடியினால் நாம் மரித்தோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்குள் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது நாமும் மகிமையிலே வெளிப்படுவோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் கொலோசியர் 3:5 சொல்லுகிறது, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று வேணும் சொல்லுது. அழித்து போடுங்கள், ஆங்கிலத்தில் வேணா புட் டு டெத், கொன்று விட வேண்டும். இவைகளை கொண்டு விடாவிட்டால் மறுபடியும் இந்த வேசித்தனம் என்பது பழைய ஏற்பாட்டில் உடலோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் வசனங்களை பார்க்கிறோம், இது ஆவிக்குரிய வேசித்தனம், ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. அதாவது தேவனை பின்பற்றாமல் தேவனுக்கும் நமக்கும் நடுவே வேறு சில இச்சைகளை கொண்டு வருகிறோமே, அது விக்கிரக ஆராதனை என்று புதிய ஏற்பாட்டில் நாம் கவனிக்கிறோம். ஆகவே இந்த அசுத்தம் அல்லது வேசித்தனம் என்பது இது ஒரு ஆவிக்குரிய ஒரு வேசித்தனம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. அதோடு கூட பொருளாசை, இதை விக்கிரக ஆராதனை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இவைகளை கொன்று போட வேண்டும். இதில் ஈவு இறக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. இவைகளை கொன்று போட்டால் மாத்திரமே நாம் பிரியமான பிள்ளையைப் போல தேவனை பின்பற்றுகிற ஒரு தகப்பனை பின்பற்றுகிற அந்த அனுபவத்துக்குள் நாம் வர முடியும். ஆகவே இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் நமது உள்ளங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது இந்த 5 காரியங்களை கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம். இவைகளுக்கு எந்த விதமான விட்டு கொடுத்தலும் இருக்கக்கூடாது. இவைகள் அழித்து போட வேண்டும், சொல்லப்போனால் கொல்லப்பட வேண்டும். இதைத்தான் அந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீங்கள் நானும் வாழ்ந்தால் மாத்திரமே தேவனை நாம் ஒரு பிரியமான பிள்ளையை போல பின்பற்றி போக முடியும். இன்னும் ஒன்றை வைத்து வாசிக்கிறோம், மிக அவசியமானது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் அடிக்கடி வாசிக்கிற வேத பகுதி. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் ஞானஸ்நானம் பெற்ற தேவனை விசுவாசித்து வேத வசனத்தின்படி பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெறும்போது நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். அதைத்தான் ரோமர் 6:4 சொல்லுகிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, அதாவது ஆண்டவர் இயேசு மரிப்பதற்கு முன்னிருந்த அந்த சாயல் வேற, ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சாயல் மாறுகிறது. ஏனென்றால் அவரோடு உண்டு உறங்கி உபதேசம் கேட்டு ஊழியம் செய்த அவருடைய சீஷர்களுக்கு அவருடைய அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை உயிர்த்தெழுந்த பிறகு.
அவர் மேல் மிகுந்த நேசத்தை வைத்திருக்கிற சகோதரி மகதலேனா மரியாள் போன்றவர்கள் கூட அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எம்மாவு சீஷர்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் பூமியில் வாழ்ந்தபோது இருந்த சாயலுக்கும் உயிர்த்தெழுந்த பிறகு இருந்த சாயலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதைத்தான் ரோமர் 6:4 வாசிக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் ஞான ஸ்நானத்தினாலே நாம் அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த புதிதான மாற்றப்பட்ட தன்மைதான் இந்த வேசித்தனம், இந்த அசுத்தம், இந்த பொருள் ஆசை இவைகளில் நம்மை விடுவிக்க முடியும். ஆகவே பழைய மனிதன், இந்த இச்சைகளை உண்டாக்குகிற பழைய மனிதன் கொல்லப்பட்டால் ஒழிய ஞானஸ்தானம் எடுத்தாலும், வசனத்தின்படியே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும், பிதாக்குமாரும் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் எடுத்தாலும், நம்முடைய புதிதாக்கப்பட்ட ஜீவன் வராவிட்டால், புதிதாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை வராவிட்டால் நாம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனால் பிதாவை ஒரு தகப்பனை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளை போல நாம் பின்பற்ற வாய்ப்பில்லை. பரிசுத்தம் என்பது பேச்சில் அல்ல, பரிசுத்தம் என்பது வெளி தோற்றத்தில் அல்ல, பரிசுத்தம் என்பது வாழ்க்கை முறையில் வருவது. இது a way of life. பரிசுத்தம் என்பது பேசலாம், நிறைய பேசலாம், பரிசுத்தத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசலாம். வெளி தோற்றங்களை மாற்றிக்கொள்ளலாம், ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது நம்முடைய பழைய அந்த தன்மைகளை மாற்றிக்கொள்ளலாம். வெளி தோற்றத்தில் மாற்றுவது அது பரிசுத்தம் என்று பெயர் கொண்டிருக்க, அவ்வளவுதான். ஆனால் பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில் உள்ளது. வேதத்தில் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் ஒரு பகுதியை நாம் கவனிக்கிறோம். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அவசியமான ஒன்று. எலிசா தீர்க்கதரிசி அவர் சூனேமுக்கு வருகிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டாள். சூனேம் என்ற பெயருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ற அர்த்தம். ஏற்ற தாழ்வுகள் உள்ள, ஏற்ற இறக்கங்கள் உள்ள என்ற அர்த்தம். சூனேம் என்ற எபிரேய வார்த்தைக்கு அதான் அர்த்தம். எலிசா அங்கே போகிறார். போகும்போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். பரிசுத்தவானுடைய முதலாவது தன்மை, சாப்பிடுகிற உணவில் கூட ஒரு பரிசுத்தம் இருக்குது, சாப்பிடுகின்ற விதத்தில் கூட ஒரு பரிசுத்தம் இருக்குது. இவனை சாப்பிட கூப்பிட்ட உடனே ஓடி போயிடலை, வருந்தி கேட்டுக்கொள்கிறாங்க. சொல்லப்போனால் கனம் பொருந்திய ஸ்திரீ, மடிப்புக்குரிய ஒரு பெண், வசதி படைத்தவர்கள் தான். இப்படி ஒரு வீட்டில் நமக்கு ஒரு அழைப்பு வந்தால் உடனே ஓடிடுவோம், கர்த்தர் வாசலை திறந்தார் என்று. ஆனால் எலிசா உடனே ஓடி போயிடலை. இது சொல்ல வருந்தி கேட்டுக்கொண்டாள். வருந்தினா கட்டாயப்படுத்தி, வருந்தி என்பதுக்கு அந்த எபிரேய வார்த்தை, ஆங்கில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அவரை பலவந்தம் பண்ணுற மாதிரி பண்ணி அவரை அழைத்தார்கள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஒன்று, அவர் வருந்தி அழைத்த போது போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் அங்கே போகிறார். போகும்போது அங்கே போய் தங்குகிறார். 9ஆம் வசனம் சொல்கிறது, அவள் அதாவது சூனேமியாள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அந்த வாழ்க்கை முறை. அவர் அங்கே வந்து வேறு ஒன்றும் பண்ணல, வந்தார், சாப்பிட்டார், அங்கே தங்கினார், திருப்பி அங்கே பிரசங்கம் பண்ணான்னு போடலை. அவர் வேதத்தை கற்றுக் கொடுத்தார்னு அங்கே போடலை. அவர் அங்கே பெரிய அற்புதங்கள் எதுவுமே செய்யலை. அவர் வருகிறார், அங்கே தங்குகிறார், சாப்பிட்றார், அவ்வளவுதான். ஆனால் அந்த பெண்ணை கவனிக்கிறார். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய உணவு அருந்துகின்ற விதம், உணவினுடைய தன்மைகளை எல்லாம் பார்க்குறாங்க. இவர் ஒரு பரிசுத்தவானாகத்தான் இருக்க முடியும். அப்படி என்றால் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்றால் நாம் இன்றைக்கு பேசுவது பரிசுத்தம் நிறைய பேசலாம், பரிசுத்தத்துக்கு நிறைய பாடல்கள் பாடலாம், பெரிய செய்திகள் சொல்லலாம், செமினாரே நடத்தலாம். ஆனால் பரிசுத்தம் என்பது பேச்சிலோ தோற்றத்திலோ அல்ல, அது வாழ்க்கை முறை.
அதைத்தான் வேறு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இது எலிசா அவன் வந்து போனான், அங்கே தங்கினார், அவர் சாப்பிட்டார், இவ்வளோதான் அவர் செய்திருக்கிறார் அங்கே. ஆனால் அந்த பெண் அவனை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க, நம்முடைய வந்து போகிற இந்த மனுஷன் இவன் ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். இதுதான் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிற, அவருக்கு பிரியமான பிள்ளையாக பின்பற்றுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களை பற்றிய சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இந்த வாழ்க்கை முறை இது எபேசியர் 5:3 வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற. அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே இது முதல்ல பேர் கூட சொல்லப்படக்கூடாது. எபேசியர் 5:3, எபேசியர் 5:4 தகாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் அதே 3 காரியங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அடுத்து சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், அது சின்ஸ் ஆஃப் டங், நாவினுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நடை 1, முதல்ல அவனுக்கு வேசித்தனம், அசுத்தம், பொருள் ஆசை, இவருடைய பெயர் முதலாய் சொல்லக்கூடாது. அடுத்தது எபேசியர் 5:4 கவனிக்கிறோம், அப்படியே வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசமும் தகாதவைகள். இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களும் விசுவாச மக்களும் பேசுவது ஒரு எல்லைக்குள்ள இல்லை. எதை வேண்டுமானாலும் பேசுகிறாங்க, எப்படி வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஒரு உலகத்துக்குள் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேறு சுட்டிக்காட்டு பரிசுத்தவான்களுக்கு ஏற்றது முதல்ல, அது பெயர் கூட சொல்லப்படக்கூடாது. அடுத்து சொல்கிறார் வம்பு, அடுத்ததை சுட்டி காட்டுகிறார் முக்கிய புத்தியீனமான பேச்சு, 3வது பரிகாசம். இந்த ஜோக் அடிக்கிற, கிண்டல் பண்ணுற, பரியாசம் பண்ணுற, இதெல்லாம் ஒரு பரிசுத்தவானுக்கு ஏற்றது அல்ல. உண்மையாக தேவனை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவங்களுடைய இது கண்டிப்பாக இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் வேதம் சொல்லுகிறது, சொற்களின் திரட்சியில் பாவம் இல்லாமல் போகாது என்று தான் வேதம் சுட்டி காட்டுது. ஆகவே பரிசுத்தவானுடைய நடையில் அடுத்து என்னவென்றால் நாவினுடைய பாவம். இந்த நாவினுடைய பாவத்தை குறித்து வேதம் சுட்டி காட்டுகின்ற ஒரு அடிப்படையான வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த நாவினுடைய பாவத்துக்கு நாம் விலக வேண்டுமானால் முதல்ல வேதம் சுட்டி காட்டுகிறது, இதை நமது உதடுகளை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:10 வாசிக்கிறோம், ஜீவனை விரும்பினால் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்க வேண்டும், விலக்கி அதை காத்து கொள்ள வேண்டும். 2வதாக வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும். 1 விலக்க வேண்டும், அடுத்தது நாம் அதை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவோம். ஆகவே ஒரு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக தேவனை பின்பற்ற உங்களுக்கு வேண்டிய முதலாவது தன்மை as a saint, ஒரு பரிசுத்தவானாக. அந்த பரிசுத்தவானுடைய தன்மை என்னவென்றால், 1 அவன் பேர் முதலாய் சொல்ல மாட்டான். அடுத்தது அவன் தன் நாவை காக்கிறவன், நாவின் பாவங்களுக்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறவன். சொல்லப்போனான் அவன் ஜீவனை விரும்புகிறவன், அவன் நன்மையை நாடுகிறவன். ஆகவே அவன் பாவத்தை நிச்சயமாக விலக்கி காத்துக்கொள்வான். யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வேதம் நமக்கு ஒரு கருத்து, இந்த சொல்லை குறித்த வார்த்தையை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு வார்த்தை. யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. செம்மையான வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கடிந்து கொள்வதனால் காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய நண்பர்கள் அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். யோபு சொல்லுகிறார், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கடிந்து கொள்வதனால் காரியம் என்ன? அப்படி என்றால்
இந்த செம்மையான வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. செம்மையான வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50 15 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் யோசேப்பையும் அவருடைய சகோதரர்களையும் நாம் பார்க்கிறோம். நாம் அடிக்கடி கவனிக்கிற ஒரு வேத பகுதி. ஆதியாகமம் 50:15 தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, அப்பா செத்து போயிட்டார், யாக்கோபு மரித்து விட்டார். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுது? அவங்க அழுதாங்களான்னு தெரியல. ஆனால் தகப்பன் மரித்ததை கண்டு ஒன்றாவது சொல்கிறாங்க, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லாம் பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி பொய் சொல்கிறாங்க. பாருங்களேன், பொய் சொல்கிறாங்க. மரித்து போன தகப்பன் பேரில் இவர்கள் யோசேப்பினிடத்தில் பொய் சொல்வதற்கு ஒரு தூதை அனுப்புகிறாங்க, ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாடகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளை இட்டார். பொய் சொல்கிறாங்க. பாருங்களேன், யாக்கோபு அப்படி ஒன்றும் கட்டளை கொடுக்கவே இல்லை. இவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க? பொய் சொல்லுகிறார்கள். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் இதை யோசேப்புக்கு சொன்னபோது யோசேப்பு அழுகிறான். யோசேப்பு அவரை தண்டிப்பதற்கு காலத்தை எதிர்பார்த்திருக்கவில்லை. மாறாக அவன் அழுகிறான். அழ வேண்டியது சகோதரர்கள் அழணும். தகப்பன் இறந்ததை கண்டு அவர்கள் அழல, மாறாக ஒரு திட்டமிடுகிறார்கள். தாங்கள் தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்று பயந்து அவர்கள் ஒரு போலியான தகப்பனுடைய கட்டளை என்று சொல்லி அனுப்புகிறாங்க. யோசேப்பு அழுகிறார். பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். யோசேப்பு மிக தெளிவாக சொல்லுகிறார். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா. அற்புதமான வார்த்தை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆகையால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஒரு பரிசுத்தவானுடைய மிக தெளிவான ஒரு நடை. அவனுடைய வாயில தவறான வார்த்தைகளை, வீம்பு, பெருமை, கோபம், இது மாதிரி எதுவுமே இல்லை. அத்தனை தீங்குகளையும் செய்தார்கள் சகோதரர்கள். ஆனால் யோசேப்பு அவர்கிட்ட பேசும்போது மிக தெளிவாக அவர்கிட்ட பேசுகிறார். அவர்கிட்ட வம்பு இல்லை, புத்தவீனமான பேச்சு இல்லை, பரிகாசங்கள் இல்லை. மாறாக அவர், நான் என்ன தெய்வனா, நான் என்ன கடவுளா உங்களை தண்டிப்பதற்கு? நீங்கள் எனக்கு தீமை செய்திருந்தாலும் தெய்வன் அதை நன்மைக்காகத்தான் அதை அனுமதித்தார். ஆகவே நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பாதுகாப்பேன், நான் உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஆகவே ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்றால் எபேசியர் 5:3 சொல்கிறோம், பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாதவைகள். அடுத்து தகாதவைகளை பற்றி சொல்லுகிறது. அந்த தகாதவைகளை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வம்பு, புத்தியமானமான பேச்சு, பரியாசம், இது சின்ஸ் ஆஃப் த டங், நாவினுடைய உதடுகளினுடைய பாவம். இது ஒரு பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி இருந்தால், பரிசுத்தவானுக்கு ஏற்றபடியாக இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனால் எபேசியர் 5:4 கடைசியில் வாசிக்கிறோம். சொல்லப்போனால் தகாதவைகளை சொல்லுகிறார். நாவின் பாவங்கள் தகாதவைகள், எபேசியர் 5:4. ஆனால் தகுதி என்னவென்றால் கர்த்தரை துதிப்பதே தகுதியானது. துதித்தலே தகுதியாகும் என்று வேதம் எபேசியர் 5:4 வாசிக்கிறோம். இந்த துதித்தலுக்கு அநேகர் கர்த்தரை துதிக்கிறவர்கள். வேதத்தின் எல்லா பக்கங்களிலும் தேவனை துதிக்கின்ற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒருவரை நாம் கவனிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான்.
ஒரு சமாரியை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கடந்து வரும்போது அங்கு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலியா என்னும் நாடுகளின் வழியாக அந்த எல்லை பகுதியை கடந்து வரும்போது அங்கே ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். குஷ்டரோகம் உள்ள 10 மனிதர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று அவரை கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களுக்கு, நீங்கள் உங்களை சுத்தமுள்ளவர்களாக ஆசாரியனுக்கு காண்பியுங்களும் சொல்லி அனுப்பினார். அவர்கள் போகையில் சுகமாகிறார்கள். அதிலே ஒருவன் தான் சுகமானதை கண்டு அவன் திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 15ஆம் வசனம் லூக்கா 17:15. அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் ஒரு சமாரியன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சமாரியனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கேட்டார், சுகமானது 10 பேராச்சு, மீதி 9 பேர் எங்கே? இந்த சமாரியனை கொடுத்து அநேக காரியங்கள் கவனிக்கலாம். அது மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் 10 பேரும் வரும்போது வேதத்தில் கவனிக்கிறோம். லூக்கா 17:13 இயேசு ஐயர் எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். 10 பேர் சேர்ந்து சத்தம் போடுறாங்க. ஆனால் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற 14ஆம் வசனத்தில் அவன் பாதத்திற்கு விழுந்து 15 லூக்கா 17:15 அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. 10 பேர் சேர்ந்து சத்தம் தான் போட்டாங்க. ஆனால் இவன் ஒருவனே உரத்த சத்தம் விடுகிறான். ஏனென்றால் அந்த அஷ்யூரன்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், அந்த விடுதலை பெற்றதனுடைய அந்த உறுதி அவனை உரத்த சத்தம் துதிக்க வைக்கிறது. மற்றவர்கள் அந்த மீது 9 பேருக்கும் சரீர சுகம், அது போயிட்டாங்க. ஆனால் இவனுக்கோ 2வது ஒரு சுகம் கிடைக்கிறது. அது ஆன்மீக சுகம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. முதல்ல சரீர ரட்சிப்பு, இப்போ இவனுக்கு ஆத்ம ரட்சிப்பையும் ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். ஆகவே இந்த துதிப்பது தான் தகுதி. துதிப்பதற்கு மிக அற்புதமான உதாரணம் இந்த சமாரியன். அடுத்து நாம் கவனிக்கிறோம். முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் ஒரு பரிசுத்தவானாக தேவனை எப்படி பின்பற்றுவது. அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் ஒரு அரசனாக எப்படி தேவனை பின்பற்றுவது. அஸ் அ கிங். ஏனென்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். விபச்சாரக்காரனாயாவது அசுத்தனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்து ஒன்று, ஒரு பரிசுத்தவானாக தேவனை பின்பற்றுவது, தேவனுடைய பிள்ளையாக அவரை பின்பற்றுவது. 2வதாக ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவன், ராஜ்யத்தை சொந்தப்படுத்த போகிறவன், ராஜ்யத்தில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறவனாக அவரை பின்பற்ற வேண்டும். As a king we have to follow Jesus, we have to follow God. தேவனை பின்பற்றுவது ஒரு அரசனை போல பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் ராஜ்யத்தில் உரிமை பெறப்போகிறவர்கள். மறுபடியும் அந்த எபேசியர் 5 எபேசியர் 5:3 சொல்லப்பட்ட அதே 3 அந்த ஃபாலன் நேச்சர், அதாவது வேசித்தனம் மற்றும் இந்த அசுத்தம், பொருள் ஆசை. அது எபேசியர் 5:3. எபேசியர் 5:5 அதே வாசிக்கும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருள் ஆசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படி என்றால் ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு தேவன் பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு என்னவென்றால், முதல்ல கவனித்த அதே 3 ஃபாலன் நேச்சர், அதே விழுந்து போன 3 அந்த பாவத்தின் தன்மைகள், இன்னும் சொல்ல போனால் அந்த மாம்சத்தின் கிரியைகள், அதை அழிக்க வேண்டும், அதை கொண்டு போட வேண்டும் என்று சொன்னோம். 5ஆம் வசனத்தில் மறுபடியும் கர்த்தரை சுட்டி காட்டுகிறார். திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் என்றால், நீங்கள் இதோடு இருந்தால்
தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நீங்கள் பங்கடைய முடியாது. ஆகவே புதிதாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த ஒரு அரசனை போலான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நான் ஆளுகை செய்ய போகிறவன், அவருடைய சுதந்திரத்தில் பங்கு பெறப் போகிறவன். ஆகவே நான் அந்த ஃபாலன் நேச்சர், அந்த விழுந்து போன அந்த மாம்சத்தின் தன்மைகள், அந்த வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, அது விக்கிரக ஆராதனை என்று கூட சேர்ந்து சொல்கிறார் எபேசியர் 5:5. இவைகளே நான் இருந்தால் நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. இன்றைக்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற பிரயாசங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரு நாள் அப்பாவோட நித்தியத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறோம், ஒரு நாளுடைய ராஜ்யத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வர்களாய் இருக்க போகிறோம். அந்த நிச்சயத்தோடு தான் கடந்து போகிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள்ட்ட இந்த விழுந்து போன மனிதனுடைய அந்த சாயல், அந்த தன்மைகள் இருக்கக்கூடாது என்று வேதம் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறது. இதில் அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று வாசிக்கிறோமே, அந்த கிங்டம், அதற்கு பயன்படுத்தின கிரேக்க வார்த்தை பெசிலியா. பெசிலியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு அதுனா ஃபவுண்டேஷன் ஆஃப் பவர், வல்லமையின் அஸ்திபாரம் என்று அர்த்தம். வல்லமையின் அஸ்திபாரம். ஒரு ராஜ்யத்தில் ஒரு ஆளுகையில் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அங்கே நமக்கு கொடுக்கப்படுது பெசிலியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை அந்த ராஜ்யத்துக்கு. அந்த பெசிலியாவுக்கு அர்த்தம் என்றால் ஃபவுண்டேஷன் ஆஃப் பவர். இது நாம் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட நாம் அடிக்கடி கவனிக்கின்ற ஒரு வேத பகுதி. எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய் அவருடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறான். என்ன சொல்கிறான்? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை. ராஜமேன்மை என்பது ரீச்சிங் த த்ரோன். ராஜமேன்மை சிங்காசனத்தை அணுகி போய் சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த பாக்கியம், அதுக்கு தான் ராஜமேன்மை. அப்படியானால் இந்த ராஜமேன்மை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு நோக்கம் இல்லையா? இப்படிப்பட்ட காலத்துக்கு தேவஜனங்கள் அழிகிறார்கள். தேவஜனங்களை அழிப்பதற்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டாச்சு. எந்த சிங்காசனத்துக்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் தான் எஸ்தரும் இருந்திருக்க வேண்டும். அல்லது அவர்கள் பட்டத்து ராணியாக இருந்து அங்கே இல்லாமல் போயிருந்தாலும் அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது, எல்லா நாடுகளுக்கும் செய்தி அனுப்பப்படுகிறது. ஆனால் அந்த எஸ்தருக்கு தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு அழிவின் செய்தி, யூத ஜனங்களை அழிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவின் செய்தி போவது அவளுக்கு தெரியாமலே பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு மீட்கப்பட்டோம், தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நாம் பங்கடைய போகிறோம், நமக்கு சுதந்திரம் இருக்கு என்று தெரிந்திருக்கிற அநேகருக்கு இன்றைக்கு தேவ ஜனங்களை, தேவ சபையை, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகின்ற அந்த இருளின் சக்திகள் செய்கின்ற காரியங்களை உணரக்கூடிய ஒரு உணர்வு கூட இல்லை. Many believers, many men of God are very comfortable. ரொம்ப சுகமாக இருக்காங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்துக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு தான் இந்த ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறியாமல் ராஜமேன்மையில் இருந்தால் ஒரு நாள் இந்த எஸ்தரும் ஒருவேளை ஒரு யூத பெண் என்று தெரிந்தால் அவளும் கொல்லப்பட வாய்ப்பு இருக்குது. அரண்மனைக்குள்ளே அவள் கொல்லப்பட வாய்ப்பு இருந்தது. அப்படியானால் அந்த ரீச்சிங் த த்ரோன், சிங்காசனத்தை அணுகுகின்ற, சிங்காசனத்தில் பங்கு பெறுகின்ற அனுபவத்துக்கு பேர் தான் ராஜமேன்மை. அப்படியானால் நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நாம் சுதந்திரத்தை பெற போகிறவர்கள், நாம் சுதந்திரிக்க போகிறவர்கள். ஆகவே நமக்கு மிக அவசியமானது இந்த விழுந்து போன அந்த சாயல், அந்த வேசித்தனம், அது வேசித்தனம் உள்ள செய்கிறவனோ அல்லது அசுத்தனோ அல்லது பொருளாசையாகி விக்கிரக ஆராதனைக்காக உள்ளவனோ இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது என்று ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆடுவதற்காக ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அரசனாக நடந்து கொள்ள வேண்டும். அரசனாக நடக்க வேண்டுமானால் முதலாவது அவனுக்கு ஒன்று தெரியணும், நான் அரசன்தான்,
அரசன் ஆக்கப்படுகிறவன் தான். ஆனால் நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவன். நான் எங்கே இருக்கேன்னா அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். ராஜாக்கள் தேசத்தில் உலகத்தில் அவர்கள் ஆளுகையை பெற்றாலும் அது யார் கொடுக்குறாங்கன்னு வேறு சொல்ல. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. ராஜாக்கள் வைக்கப்படலாம், ஆனால் அதுக்கு மேலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. அப்படி எந்த அரசனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எம்பரர், எவ்வளோ பெரிய ஏக சக்கராதிபதியாக இருந்தாலும் அவர்களும் தேவனுடைய ஆளுகைக்குள் தான் அவர்கள் இருக்க முடியும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அன்றைக்கு நேபுகாத்நேச்சாருக்கு தானியேலை கொண்டு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை. அப்படியானால் நாம் பிரியமான பிள்ளைகளாக தகப்பனை பின்பற்றுவது போல தேவனை பின்பற்ற வேண்டுமானால் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய தன்மை எபேசியர் 5:5 சொல்லுகிறது, நாம் ஒரு ராஜாக்களாக. ராஜாக்கள் என்றால் நான் ராஜா தான், ஆனால் தேவனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டவன். இந்த உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். இதுதான் எபேசியர் 5 நமக்கு சுட்டி காட்டுகிறது. நான் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டும். அதே தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். கர்த்தர் ராஜாதான், ஆனால் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். இதை உணராமல் அகந்தையாக நடந்தால் அவர் தாழ்த்த அவராலே ஆகும் என்று தாழ்த்தப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான். ஆகவே நாம் பிரியமான ஒரு பிள்ளை போல கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால், இரண்டாவது நான் ஒரு அரசன், ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு அப்படிதான் சொல்லுது. அவர்கள் கூட பாடுகளை அனுபவித்தால் அவருடைய ஆளுகையும் செய்வோம் என்று 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம். ஆகவே ஆளுகை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பார்த்து வீற்றிருப்பது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் என்னோடு உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே நமக்கு ஆளுகை உண்டு. ஆனால் ஒன்று தெரியணும், நான் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறேன். ஐ ஆம் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தாலும், எவ்வளோ பெரிய கிருபைகளை பெற்றிருந்தாலும் ஒன்று தெரிய வேண்டும், ஐ ஆம் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எப்போதும் அந்த உணர்வோடு தான் நடக்க வேண்டும். அது வேறும் சொல். 2ஆவதாக நான் சுட்டி காட்டுகிறது, நான் கர்த்தருடைய அனுமதியின்படித்தான் நான் ஆளுகை செய்ய முடியும். தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் 2:21, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர்தான். அவனை ஏற்படுத்துகிறவர் அவர்தான், தள்ளுகிறவர் அவர்தான். ராஜாக்களை இதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிறவர் கர்த்தர் தான். ஆகவே ஒன்று நான் ராஜா என்றால் அவரை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்றால் எனக்கு இந்த 2 ஒன்று அந்த ஃபாலன் நேச்சர் என்று இருக்கக்கூடாது. அந்த வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனை என்னில் இருக்கக்கூடாது. நான் இப்படி இருந்தால் அவனுடைய ராஜ்யத்தில் சொந்தக்காரனாக மாற முடியாது. அப்படி மாறினாலும் வேணும் சொல்லுகிறது, எனக்கு ஒன்று தெரியணும், நான் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறவன். 2ஆவதாக நான் அவருடைய அனுமதியின்படித்தான் ஆளுகிறவன். அனுமதிப்பதான் ஆள முடியும். இந்த உணர்வு இருக்கணும். வேதத்தில் ஒரு அரசனை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் நான் 1 முதல் அந்த 17 வசனங்களை வாசிக்கும்போது 14 அரசர்களுடைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் இயேசுடைய அந்த ஜீனியாலஜி, அந்த பிறப்பினுடைய விவரத்தை சொல்லும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய
தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ஆரம்பிக்கிற அதில் 5ஆம் வசனம் வரைக்கும் ராஜாக்கள் கிடையாது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வருஷம் எண்ணி பார்த்தால் 14 அரசர்கள். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. அவருடைய ராஜரீகம் அங்கே நிறுத்தப்படுகிறது. ஆகவே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் பார்த்தா 11 ராஜாக்கள் இருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் ராஜா என்று பட்டம் கொடுக்கப்படுகிறது. மீது 10 பேருக்கும் பேர்கள் தான் இருக்கும். சாலமோன் இருக்கிறார், சாலமோனுக்கு ரெகொபெயாமை பெற்றான், அவ்வளோதான் இருக்கும். ரெகொபெயாமை பார்த்தால் அவன் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான். பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் இருக்குமே தவிர அரசன் என்று எழுதப்படவில்லை. ஆனால் ஆவியானவர் எழுதும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 2 முறை தாவீது அரசன் என்று சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 1:6 ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பிறக்கும்போது யாரும் ராஜாவை பிறக்க மாட்டான். என்ன சொல்ல போனால் ஒரு அரசனுக்கு பிள்ளையாக பிறந்தால் கூட இளவரசனாகத்தான் பிறப்பான், ராஜாவாக பிறக்க மாட்டார். ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் பிறக்கும்போதே ராஜா. அவர் பிறந்தபோது கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்களே, அவங்க கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ராஜா பிறக்க மாட்டான்ப்பா, இளவரசன் தானே பிறப்பான், அப்புறம் தானே அவன் பட்டத்துக்கு வரும்போது தான் ராஜாவாக மாறுவான். இல்லைப்பா, இயேசு பிறக்கும்போதே ராஜா தான். அதே நிலைமையை அங்கே பார்க்கிறோம். ஈசாய் அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவன் ஆடு மேய்க்கிறவன் தான். ஆனால் அவனுக்கு மகனாக பிறக்கும்போதே வேதம் சொல்லுகிறது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அடுத்து சொல்கிறது தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். ஆனால் 2 முறை இந்த வம்சவரலாறு, இயேசு வம்சவரலால ராஜா என்று சொல்லப்பட தாவீது மாத்திரம்தான். அந்த தாவீதை அரசன் என்று சொல்வதற்கு நாம் அறிந்திருக்கிறோம், அவ் வாழ்க்கையில் தவறு இருந்தது. அதை கொடுத்து கத்த சொல்லுகின்ற விதத்தை அந்த அரசனை பற்றி சொல்லுகின்றதே 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கத்த தாவீதை குறித்து சொல்லுகின்ற ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, அந்த ஒரே ஒரு தவறு தான் அவன் தவறாக சுட்டி காட்டுகிறார் தாவீது வாழ்க்கையில். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு நற்சான்று, ஆவியானவர் கொடுக்கின்ற சாட்சி, அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர மீது எல்லாவற்றிலும் அவன் உயிரிழந்த காலம் முழுவதும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். இப்படி வர எந்த அரசனை பற்றியும் வேலை சொல்லலை. எல்லா அரசர்கள் வாழ்க்கையும் தவறு இருக்கும், எல்லா பரிசுத்தவான்களிலும் வாழ்க்கையும் தவறு இருக்கும். தாவீது வாழ்க்கையும் தவறு இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த ஒன்று தவிர அப்படின்னா மீது எல்லாமே அவனுடைய வாழ்க்கை சரியாக இருந்திருக்கிறது. ஏன் அப்படி இருக்க முடிந்தது என்றால் சங்கீதம் 78 தாவீதை தெரிந்து கொண்ட விதத்தை ஆவியானவர் அங்கு எழுதுகிறார். சங்கீதம் 78 70ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 78, 70, 71, 72 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அவனும் பிறவியில் ஒரு ராஜா இல்லை, ஒரு அரச பரம்பரையும் இல்லை. அவனை ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். கரவலாடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். 72ஆம் வசனம் சொல்லுகிறது, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி. தாவீதை ஒரு ஆட்டு தொழுவங்களிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். அவனை அழைத்து கொண்டு வந்த ஜனத்தின் மேல் அவனை ஆளுவதற்காக கர்த்தர் வைக்கிறார். அவர் எப்படி ஆண்டானாம், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அழைத்தது கர்த்தர், தெரிந்து கொண்டவர் கர்த்தர், அவனை உயர்த்தினவர் கர்த்தர், அவனை ராஜாவாக நிலைநிறுத்தினவர் கர்த்தர். ஆனால் தாவீது உள்ளத்தில் வேதம் சொல்லுகிறது அவனுடைய இருதயத்தின் உண்மை, அவன் கைகளின் திறமை, இந்த 2 இருந்தது. ஆகவே ஒரு அரசன் என்று சொல்லப்படுவதற்கு வேதத்தில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அது தாவீது தான்.
நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்ற பெயர்களை விட அதிகமாக எழுதப்பட்ட ஒரு பெயர் என்றால், வேதத்தில் ஒரு தனி மனிதனுடைய பெயர் அதிகமாக எழுதப்பட்டிருக்கும் என்றால் அது தாவீது தான். 1082 முறை தாவீது என்ற பெயரை நாம் வேதத்தில் பார்க்கலாம். அப்படியானால் கர்த்தர் அவரை ஒரு தகப்பனை பிள்ளை பின்பற்றுவது போல நாம் பின்பற்ற வேண்டுமானால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு அரசனாக நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு அரசன் என்றால் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக பைபிளில் சொல்லப்படுவது தாவீது. அவனுடைய இருதயத்தில் உண்மை. அவன் தவறினவன் தான். ஆனால் கர்த்தர் சொல்ல, அந்த ஒன்று தவிர மீது எல்லாவற்றிலும் அவனுக்கு கட்டளை எல்லாவற்றையும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கை கொண்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, எவ்வளோ பெரிய சாட்சி! யோபு பக்தன் சொல்லுவார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சாட்சியை பெற்றவர் தாவீது. தவறு இருந்தது, ஆனாலும் கர்த்தர் அந்த தவறு ஒன்றை தவிர அப்படின்னா 99% அவர் வந்து பெர்ஃபெக்டாக இருந்திருக்கிறார். ஒரு அரசனுக்கு கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? இதயத்தில் உண்மை, கைகளில் திறமை. அந்த ரெண்டை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த தாவீதுடைய வம்சத்தில் ஒரு அரசன் இல்லாமல் போவதில்லை என்று பின்பு மேசியாவை கொண்டு வருகிறாரே. அப்படியானால் இந்த ஒரு அரசனை போல நீங்கள் நடக்க வேண்டும். அப்போதான் நீங்களானும் புதிதாக்கப்பட்ட தேவ சாயலுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட புது மனிதன் என்று சொல்ல வேண்டுமானால் அவரை பின்பற்றுவதில் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் ஒரு நல்ல அரசனாக இருக்க வேண்டும், ஆளுகை உள்ளவனாக. நம்ம எப்போதும் எனக்கு தெரியணும், நான் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவன். இரண்டாவது, நான் கர்த்தருடைய அனுமதியின்படி ஆளுகிறவன். இந்த உணர்வு எப்போது இருக்கணும். மூன்றாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்களில் மூன்றாவதாக அந்த ஒரு பிரியமான பிள்ளையைப் போல தேவனை பின்பற்ற வேண்டுமானால் மூன்றாவது ஒன்றை நான் முதலில் சொன்னேன், நாம் ஒளியாக பின்பற்ற வேண்டும். ஒளியின் பிள்ளையாக நாம் அவரை பின்பற்ற வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒன்று, வாக் as a child of light, walk as a children of lights. ஆகவே இந்த ஒளியின் பிள்ளையாக நீங்கள் நானும் நடக்க வேண்டும். ஒன்று, as a saint, ஒரு பரிசுத்தவானாக அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, ஆளுகை உள்ள தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அந்த இதயத்தில் உண்மை, கைகளில் திறமை, அப்படிப்பட்ட ஒரு அரசனாக அவரை பின்பற்ற வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் நானும் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க வேண்டும் என்று எபேசியர் 5:8 வாசிக்கிறோம். எபேசியர் 5:7 வசனத்திலிருந்து 14 வரை நாம் கவனிப்பது ஒரு ஒளியாக, ஒளியின் பிள்ளையாக நாம் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு அவசியம் என்னவென்றால், நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளையாக இருக்க வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால் 14ஆம் வசனத்தில் எபேசியர் 5:14 ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. தூங்குகிற பரிசுத்தவான் அரசன். மூன்றாவதாக, இவன் ஒளியின் பிள்ளையாக நடக்க வேண்டியவன், ஆனால் இவன் தூங்கிவிடக்கூடாது. வேணும் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இவன் மரித்தவன் அல்ல, ஆனால் மரித்தவரோடு படுத்திருக்கிறான். மரித்தவர்களோடு இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இவன் உயிர் உள்ளவன், மீதெல்லாம் பிணங்கள். பிணங்களுக்கு நடுவே ஒருவன் உயிர் உள்ளவன், இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இதுதான் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள அனுபவம். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், நாம் உயிரோடு எழுந்தவர்கள், ஆனால் யாரோடு தூங்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் மரித்தவர்கள் நடுவிலே தூங்கி கொண்டிருக்கிறோம். பிணங்கள் குவியலுக்கு நடுவே உயிருள்ளவன் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை. வேறு சுட்டி, ஆதலால் தூங்குகிறனை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எப்போ நாம் விழித்து எழுகிறோமோ, மரித்தோரை விட்டு எப்போது எழுந்து வருகிறோமோ அப்போது தான் நாம் கேட்கலாம், ஆண்டவரே என்னை உயிரோடு எழுப்பு ஆண்டவரே, உயிர் இருக்குது, என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. இல்லை, நீ தான் எழும்பணும், நான் தான் எழும்பணும், நாம் தான் எழும்ப வேண்டும்.
ஆகவே ஒரு ஒளியின் பிள்ளையாக நாம் நடக்க வேண்டும், அவரை பின்பற்றி போக வேண்டுமானால் முதல்ல நாம் எழுந்திருக்க வேண்டும். இந்த ஒளியின் பிள்ளையாக நடக்க வேண்டியதை குறித்து வேதத்திலிருந்து 6-7 சில கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, முதலாவது நாம் கவனித்த விழித்தெழுகின்ற அனுபவம், அவேக், விழித்தெழுகின்ற அனுபவம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:5 8 வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. வேறு மிக தெளிவாக சொல்றது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளை. அடுத்து வேறு சொல்றது, பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இருளுக்கும் ஒரு உயிரோடு எழுப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகையால் 6ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். அப்படின்னா விசுவாசி தூங்கவே கூடாதுன்னா தூங்கணும். மற்றவர்கள் உணர்வற்று தூங்குவாங்க. ஆனால் பெரிய ஏலி படுத்திருக்காரு, பக்கத்தில் சின்ன சாமுவேல் கொஞ்சம் தள்ளி படுத்திருக்கலாம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். ஆனால் ஏலிக்கு அது கேட்கலையே. சின்ன சாமுவேல் கேட்கிறத, என்னை கூப்பிட்டீரோ என்று தானே ஓடுகிறான், என்னை அழைத்தீரோ என்று ஓடுகிறான்ல. அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு. ஆகையால் மற்றவர்கள் அசதி இல்லை, அவங்க உணர்வற்று தூங்குவார்கள். ஆனால் வேறு நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களை நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்படி என்றால் நீங்கள் நானும் அந்த விழித்திருக்கின்ற அந்த அனுபவம் எப்போதுமே நேசர் பேசுகிறார், அவருடைய நேசத்தின் உச்சிதங்களை எல்லாம் கொடுக்கிறார். 2வது வாசிக்கிறோம், நான் நித்திரை மனமாட்டி சொல்றாங்க, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் இருதயம் விழித்திருந்தது. என் கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அப்படின்னா இது ஒரு விசுவாசிய அந்த தூக்கமாக இருக்க வேண்டாம். நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இதயம் விழித்திருக்கிறது. இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் பகலுக்குரியவர்கள், இருளுக்கும் இரவுக்கும் சம்பந்தம் இல்லை. மற்றவர்கள் தூங்குவது போல் நாம் தூங்கக்கூடாது. சொல்றாங்க, நான் தூங்கினேன், ஆனால் என் இதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது. மனவாட்டி சொல்றாங்க, என் வஸ்திரத்தை களைச்சி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவர்களை திரும்பவும் அழுக்காக்குவேன்? நேசர் கதவை தட்டினார், திறக்கவில்லை, அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கதவை திறந்து ஓடி போறாங்க, நேசர் அங்கே இல்லை. வாசிக்கிறோம், நகரத்திலே காவலர்களை பிடிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் விழித்திருக்க வேண்டியவர்கள். தூங்கணும். ஸ்லீப் இஸ் அ மெடிசன். தூக்கமே ஒரு மருந்து தான். ஆனால் உலகத்து மனுஷன் உணர்வற்று தூங்கக்கூடாது. நித்திரை பண்ணினேன், என் இருதயம் விழித்திருந்தது, கதவை தட்டி நேசரின் சத்தத்தை கேட்டேன். அந்த தன்மை வேண்டும். அப்படின்னா நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளையாக நடக்க வேண்டுமானால், அவரை பின்பற்ற வேண்டுமானால் அந்த விழித்திருக்கின்ற அனுபவம். 2வதாக நமக்கு நம்பிக்கை உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. சங்கீதம் 56:13 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 56:13, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிவியாது இருப்பீரோ. அது நம்பிக்கை, ஹோப். என்ன நம்பிக்கை இருக்குது? நான் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும்
தப்புவியாது இருப்பீரோ அப்படின்னா தேவனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குதான். ஒளியின் பிள்ளையாக நடக்க வேண்டுமானால் ஒன்று விழித்திருக்க வேண்டும், இரண்டாவதாக நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக விசுவாசம் மிக அவசியமானது. ஒளியின் பிள்ளையாக நடக்க வேண்டுமானால் யோவான் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களில் ஆண்டவர் இயேசு சொல்லுவார். யோவான் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களில் அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். அப்படியானால் மூன்றாவதாக நாம் ஒளியின் பிள்ளையாக தேவனை பின்பற்றி போக வேண்டுமானால் அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் யோவான் 12:36, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒன்று விழித்திருங்கள், இரண்டாவது நம்பிக்கையோடு இருங்கள், மூன்றாவதாக அவர் மேல் விசுவாசத்தோடு இருங்கள், நான்காவதாக வேறு சொல்லுகிறது அவருடைய கம்பீர சத்தத்தை அறிகின்ற அந்த அனுபவம். சங்கீதம் 89:15 நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 89:15, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இது நாம் சுட்டி காட்டுகிற அந்த கம்பீர சத்தத்தை அறிகின்ற ஒரு அறிவு. கம்பீர சத்தம் எனக்கு பயன்படுத்துகின்ற கிரீக் எபிரேய வார்த்தை தெருயா. தெருயா என்ற அந்த வார்த்தைக்கு எதுனா வார் கிரை, யுத்த சத்தம், ஒரு லவுட் வாய்ஸ், அதாவது கம்பீரமான சத்தம், அதிகமான ஒரு சத்தம், லவுட் வாய்ஸ். இன்னொன்று வார் கிரை. மூன்றாவதாக ஷவுட் ஆஃப் ஜாய். அது தெருயா என்பதற்கு ஷவுட் ஆஃப் ஜாய், அது மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் சத்தம் போடு கம்பீரமாய் சத்தமிடுவது, அது ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளையாக அவரை பின்பற்றி போக வேண்டுமானால் இந்த கம்பீர சத்தத்தை அறிகின்ற அனுபவம், சொல்லப்போனால் ஷவுட் ஆஃப் ஜாய், அந்த கம்பீர சத்தத்தினுடைய அந்த அந்த ஆராதிக்கின்ற சத்தத்தை கேட்கின்ற அறிகின்ற அந்த தன்மை. ஆகவே நான்காவதாக நீங்கள் நான் ஒளியின் பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆராதனை வெறும் சத்தம் போட்டு கூப்பாடு போடுறதில்லை, அது கம்பீர சத்தம் என்பது சொன்னேன். சொல்லப்போனால் இது ஷவுட் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு களி கூர்ந்தார் என்றால் கூப்பாடு போட்டார்னு அர்த்தம் இல்லை, ஆவியிலே களி கூர்ந்தார். ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும், ஆவியில் உண்மையோடு தொழுது கொள்கின்ற அந்த அனுபவம் சொல்லப்போனால் ஷவுட் ஆஃப் ஜாய், அந்த கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள். ஆகவே ஐந்தாவதாக என்று கவனிக்கிறோம், இது தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகின்ற அனுபவம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐந்தாவதாக ஒளியின் பிள்ளையாக நாம் இருக்க வேண்டுமானால், அவரை பின்பற்ற வேண்டுமானால் அவரோடு உள்ள ஐக்கியம் சரியாக இருக்கணும். தேவனே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆராதனையில் பங்கு பெற்று போவது அல்ல. தேவனோடு ஐக்கியம் எப்போதுமே இருக்கக்கூடிய, அது அன்கான்ஷியஸ், நம்முடைய நினைவுகள் உணர்வுகளை தாண்டி தேவனோடு ஐக்கியமாக இருக்கின்ற அந்த அனுபவம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனோடு ஐக்கியம் சரியாக இருந்தால் மனிதர்களோடும் ஐக்கியம் சரியாக இருக்கும். ஆகவே ஒளியின் பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் தேவனோடு மனிதனுள்ள ஐக்கியம். அடுத்து யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த ஒளியை பின்பற்றி போகிற அனுபவம், அதை பின்பற்றுகின்ற அந்த அனுபவம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு சொல்லுவார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஒளியிலே இருளிலே நடவாமல் ஜீவனை அடைந்திருப்பான் என்றார். ஆகவே ஒளியாகி இயேசுவை பின்பற்றி போகின்ற அனுபவம். இறுதியாக ஒன்றை வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற அனுபவம்.
ஒளியின் பிள்ளையாக நாம் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் தேவனை இந்த கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகின்ற அந்த அனுபவம். ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13, 12, 13, 14 வசனங்களில் நாம் ஒளியின் பிள்ளையாக இருப்பதற்கு மிக தெளிவாக வேதம் சுட்டி காட்டுகிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒரு ஒளியின் பிள்ளையாக தேவனை பின்பற்றி போக வேண்டுமானால் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு தான் ஒளியின் ஆயுதங்களை தரிக்கணும். அடுத்து ரோமர் 13 வாசிக்கிறோம். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல், அந்த ஃபாலன் நேச்சர் மறுபடியும் இங்கே ஆவியான சொல்லுகிறார், அந்த விழுந்து போன மனித தன்மைகள் எல்லாம் நாம் நடவாமல் சீராய் நடக்க வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தரிக்க வேண்டும், சீராக நடக்க வேண்டும். 14 வசனம் சொல்கிறது, துருச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஒளியின் பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் புட் ஆன் கிரைஸ்ட், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகின்ற அந்த அனுபவம் அவசியம். ஒன்று, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பகலுக்குரியவர்களாய் நடக்க வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற அனுபவம். ஆகவே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களில் நாம் பிரியமான பிள்ளையைப் போல கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் அதுதான் புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடையாளம். அதிலே 3 நடைகளை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம், 3 வழிகளை குறித்து கவனித்திருக்கிறோம். ஒன்று, இந்த வெளிச்சத்தின் பிள்ளை நடந்தால் ஒரு பரிசுத்தவானாக நடக்கின்ற நடை. இரண்டாவதாக ஒரு ராஜரீகமுள்ள ராஜாவாக நடக்கின்ற நடை. மூன்றாவதாக ஒளியாக நடக்கின்ற அவரை பின்பற்றுகின்ற வழி. இந்த 3 வழிகளையும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களில் கர்த்தர் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உடைய வேத வசனங்களுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. சத்தியத்தினால் வருகின்ற விடுதலையை நாங்கள் சத்தியத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. பிரியமான பிள்ளைகளைப் போல ஒரு தகப்பனை பின்பற்றுவது போல நாங்கள் உங்களை பின்பற்றி வர எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஒரு பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க கிருபை தாங்க தகப்பனே. உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறது போல ஒரு ராஜாக்களைப் போல நாங்கள் உங்களை பின்பற்றி வர கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஒளியாகிய உங்களை ஒளியின் பிள்ளைகளாக பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தந்து எங்களை நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.